அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சௌமியா அன்புமணி அங்கு வந்துள்ளார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் தற்போது தடையை மீறி போராட சௌமியா அன்புமணி அங்கு வருகை தந்திருக்கிறார். இதற்காக முன்கூட்டியே போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த சூழலில் தற்போது அவர் வந்திருக்கிறார். பாமக தொண்டர்களும் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. தற்போது அனுமதி தரப்படாத நிலையிலும் அங்கு சௌமியா அன்புமணி வருகை தந்திருக்கிறார். காவலர்களும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்து தற்போது சௌமியா அன்புமணி போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். முன்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் இதில் ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது சௌமியா அன்புமணி போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், முழுமையான விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு கண்டனங்கள் இந்தியா முழுக்க எழுந்திருக்கின்றன. பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இன்று காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முயன்ற பாமகவினர் 100க்கும் மேற்பட்டோரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். அவர்கள் மிக பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. தடுப்பு வேலிகள் மூலம் உள்ளே யாரும் நுழையாதவாறு செய்யப்பட்டிருந்தாலும் கூட 100க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்தில் வந்து குவிந்திருக்கிறார்கள். அவர்களுடன் தற்போது சென்னையில் உள்ள இல்லத்தில் இருந்து சௌமியா அன்புமணி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக புறப்பட்டு வந்தார். அவரையும் கைது செய்ய காவல்துறையினர் தற்போது முயற்சி செய்து வருகிறார்கள். ஏற்கனவே வீட்டில் இருந்து சௌமியா அன்புமணி புறப்பட்ட போது காவல்துறை உங்களை கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது பார்த்துக் கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வரியோடு முடித்துக் கொண்டு வேகமாக அவர் புறப்பட்டு சென்றார். தற்போது அவர் போராட்ட களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அனைவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிவரஞ்சனி. செல்வகுமார், தற்போது அங்கு சூழல் எவ்வாறாக இருக்கிறது? பாமக தொண்டர்கள் எந்த அளவுக்கு குவிந்திருக்கிறார்கள்? சுமார் 1000 பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதை அறிந்து காலையிலேயே 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து அழைத்து செல்வதற்காக பேருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், தற்போது தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்கள்.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதை கண்டித்து பல்வேறு கட்சிகளும் போராட்டங்களையும் கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. எனவே தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சௌமியா அன்புமணியும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே ஒரு பரபரப்பான சூழல் இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் நீதி வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி பல கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக பெரிதாக முன்னெடுத்திருக்கிறது. ஆனால் யாரும் உள்ளே வராத வகையில் காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் அமைத்து அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்தனர். தற்போதைய சூழலில் தடையை மீறி வேறு வழிகள் மூலமாக 100க்கும் மேற்பட்டோர் அந்த இடத்தில் குவிந்தனர். சற்று முன்னர் இந்த ஆர்ப்பாட்ட இடத்திற்கு வந்த சௌமியா அன்புமணியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள சமுதாய நல கூடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். இன்று மாலை வரையில் அவர்கள் கைது வளையத்திற்குள் இருப்பதற்கான சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பதட்டமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. பரபரப்பாக இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்க வேண்டும். தடையை மீறி ஆர்ப்பாட்டம் என்கிற வகையில் அவர்கள் சாலைக்கு வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தால், சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களை கலைப்பதற்கும் ஏற்கனவே காவல்துறை திட்டமிட்டிருந்தது. 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தயார் நிலையில் இருந்த சூழ்நிலையில் தற்போது போராட்டக்காரர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவரஞ்சனி, தற்போது சௌமியா அன்புமணி அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு நீதி கேட்டு போராட முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செல்வகுமார், இதேபோல அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. அவர்களும் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். பின்பு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் தற்போது இவர் மீதும் வழக்கு பதிவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? அதிமுக, நாம் தமிழர் கட்சி இரண்டு கட்சிகளுமே மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்ட காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அவர்கள் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த பாமகவினுடைய போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும். நிச்சயமாக அவர்கள் இன்று மாலை வரையில் சமுதாய நல கூடத்திற்குள் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்க வேண்டிய சூழல் வரும். எனவே தடையை மீறி நடைபெறுகிற போராட்டம் என்பதால் குறைவான மக்கள் மட்டுமே வந்திருக்கிறார்கள். போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருந்தால் ஆயிரக்கணக்கானோர் இங்கே திரண்டு மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. எனவே தற்போதைய சூழலில் எல்லா வழிகளும், வள்ளுவர் கோட்டம் பகுதியில் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வரக்கூடிய அனைத்து வழிகளும் தடுப்பு வேலிகள் மூலம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே வேறு வழிகள் மூலமாக உள்ளே நுழைந்தவர்கள் தான் குறைவான நபர்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த 100க்கும் மேற்பட்டோர், சௌமியா அன்புமணி ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சற்று முன்னர் வீட்டிலிருந்து புறப்பட்ட 10 நிமிடங்களுக்கு முன்னர் சென்னை தியாகராய நகரில் உள்ள வீட்டில் இருந்து போராட்டத்திற்கு புறப்பட்ட சௌமியா அன்புமணியிடம் கேள்வி கேட்டபோது காவல்துறை உங்களை கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னபோது பார்த்துக் கொள்ளலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒற்றை வரியோடு வேகமாக புறப்பட்டு வந்தார். வந்த சில நிமிடங்களிலேயே சௌமியா அன்புமணியும் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திரு ராமதாஸ், திரு அன்புமணி ராமதாஸ் ஆகியோரும் இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான கண்டன அறிக்கைகளை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார்.